பிரியமானவர்களே, அணு தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதுவும் என் ஜனங்கள் நான் அளிக்கக்கூடிய நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை திருப்திப்படுத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்கிறவர்களே ஆண்டவரே, உம்மை சேவிக்கிறவர்களே, உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களே, உமக்கென்று சாட்சியாய் இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்களே, நீர் பூரிப்பாக்குகிற தேவனாய், கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குற தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே சேவிக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, உண்மையே தேவனாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுகிற திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 16வது வசனத்திலே, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் அநேக காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாய், எங்களை சஞ்சலப்படுத்துகிறவர்களாய், எங்களை நோக பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் வேலை செய்கிற இடமாய் இருக்கலாம், படிக்கிற இடமாய் இருக்கலாம், இனஜன பந்துக்கள் இருக்கின்ற இடமாய் இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், யார் நிமித்தமாவது நாங்கள் அழக்கூடியவர்களாய், கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் என்றால் அவையெல்லாம் நீர் தகப்பனே, நீர் தொடைத்து எங்களை தேற்றும்படி, எங்களை காத்து கொள்ளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நிமித்தமாக உம்முடைய நாம மகிமைக்கென்று நம்முடைய சித்தம் நிறைவேறுதலுக்கென்று நாங்கள் உமக்கென்று செய்த கிரியைகளுக்கு நிச்சயமாய் எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 17வது வசனத்தின் பிரகாரம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு நீர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய முடிவு சமாதானம் என்றும், நீதிமானுடைய முடிவை பார், அது சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு மகிமையான முடிவு எங்களுடைய வாழ்க்கையில் நித்தமும் தொடரத்தக்கதாக நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் அவர்களை தகப்பனே ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக உம்முடைய நாம மகிமைக்கென்று அவர்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை பிரிந்து, உற்றார் உறவினர்களை பிரிந்து ஆண்டவரே தகப்பனே, நெருங்கினவர்களை பிரிந்து காணப்படுகிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே திருப்பி கொண்டு வந்து ஆண்டவரே அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், அவர்களை திருப்தி ஆக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.